கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறப்ப நாளை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்கு கட்டளையிட்டபடி உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற இந்த சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்கள் சத்துருக்கள் யார்? நாங்கள் அவர்களை நேசிக்க எங்களால் எப்படி முடியும் என்ற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், பல உபதேசங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இதிலே சொல்லப்பட்ட காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற தலைப்பை மாத்திரம், இந்த வசனத்தில் இருக்கிறதான அந்த ஒரு செய்தியை மாத்திரம் தியானிக்க போகிறோம். படிப்படியாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தியானிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக, சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். ஆனால் சத்துருக்கள் என்பவர்கள் யார்? இந்த சத்துருக்கள் என்று சொன்னால் நம்மை பகைக்கிறவர்கள் தான் நமக்கு சத்துருக்கள். அவர்கள் நம்மை பகைக்க என்ன காரணம் என்பதை தியானிக்கும் பொழுது, எதற்காக இந்த சத்துருக்கள் எல்லாம் நம்மை பகைக்கிறார்கள், அந்த பகை எப்படிப்பட்ட பகையாக இருக்கிறது, இதை எப்படித்தான் நாம் மேற்கொள்ள முடிகிறது என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். எந்தெந்த வகையில் இந்த சத்துருக்கள் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வேதத்தின் வசனங்களிலே இருந்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த வசனம் என்ன கூறுகிறது? சத்துருக்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், வாழ்ந்து பலத்து பெருகி இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். எந்த காரணமும் இருக்காது, நாம் பகைத்திருக்க மாட்டோம், விரோதிக்க மாட்டோம், அவர்களுக்கு விரோதமாக எதுவுமே செய்திருக்க மாட்டோம். ஆனாலும் பகைக்கிறார்கள். ஏன் பகைக்கிறார்கள்? அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி, அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி நம்மை பகைக்கும். அவர்கள் நம்மை பகைக்காவிட்டாலும் கூட அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி நம்மை பகைக்கும். வேதத்தில் இருந்த ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசமாகிய கேராரில் தங்கியிருந்தான். அப்பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
கானான் தேசத்தை எல்லாம் உனக்கு நான் சுதந்திரமாக தருவேன், உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டபடி நான் எல்லாவற்றையும் தருவேன் என்றெல்லாம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது அவன் இந்த தேசத்திலே விதை விதைத்தான். அது 100 மடங்கு பலன் தந்தது. அவன் திரண்ட ஆஸ்திகளுக்கு உடைமை உள்ளவனாக மாறினான். அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள், துறவுகளை எல்லாம் வெட்டினான். இதை பார்த்ததும் அங்கே இருந்த பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு அவனிடத்தில் நேராகவே வந்து, நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லுகிறான். ஏன் அப்படி சொன்னான்? அதற்கு காரணம், ஏன் அவன் பகைத்தான்? நீ எங்களை காட்டிலும் பலத்தவனானாய். மற்றவர்களை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் பலத்தவர்களாகும் பொழுது பொறாமை அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது, பகைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவன் அந்த இடத்தை விட்டு போன பிறகு மீண்டும் இந்த அபிமெலேக்கு அவனுடைய நண்பனோடு கூட சேர்ந்து ஈசாக்கை பார்க்கும்படி போகும்பொழுது அவன் கேட்கிறான், நீ என்னை பகைத்து என்னை உன்னிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டாயே, பின்பு ஏன் வருகிறாய்? இல்லை, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நான் நிச்சயமாக அறிந்து உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளவே வந்தேன் என்று சொல்கிறான். இப்படி தேவையில்லாமல் சத்துருக்கள் நம்மை பகைக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். ஒரு சில சத்துருக்கள் என்ன செய்வார்கள், அவன் எப்போது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் என்று சங்கீதம் 41:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேர் முதலாய் அழியும்படிக்கு சத்துருக்கள் நமக்கு விரோதமாக சொல்லுவார்கள். நாம் உயிரோடு இருக்கிறதே சில நேரத்தில் அவர்களுக்கு பிடிக்காது, அவன் எப்போது சாவான் என்று சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? அவர்களையும் சிநேகிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி நாம் சிநேகிக்க முடியும்? சாதாரண மனிதர்களால் இது முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு தேவனுடைய பக்குவமான ஒரு மனநிலை அடைந்தவர்களால் தான் இது முடியும். இதற்கு காரணம், அவர்களிடத்திலே கிரியை செய்கிறதான ஆவி, அவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிற ஆவி பிசாசினுடைய ஆவி. நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிறது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவியை இந்த பிசாசின் ஆவிகள் பகைக்கிறதுனால நமக்கு விரோதமாக அது கிரியை செய்யும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அறிந்து கொள்ள வேண்டும், ஆவிகளை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவி இவரிடத்தில் கிரியை செய்கிறதுனால இவர்கள் பகைக்கிறார்கள், பாவம், இந்த மனிதர்களால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லி அவர்களை சிநேகிக்க வேண்டும். அந்த ஆவிகள் தானே சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும்? அவர்களிடத்தில் கிரியை செய்கிறதான பொல்லாத ஆவி அவர்களை விட்டு நீங்க வேண்டும் ஆண்டவரே, அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், அவர்கள் நன்றாக இருக்கட்டும், அந்த பொல்லாத ஆவினாலே தான் அவர்கள் செய்கிறார்கள், அப்படி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று பிதாவாகிய தேவனை நோக்கி கிறிஸ்து சொன்னார் அல்லவா? அப்படித்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை சிநேகிக்க வேண்டும், ஏனென்றால் அவர்களிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவர்களை நாம் சபித்தால், அவர்களை நாம் பகைத்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு விடுவார்கள். ஒரு உண்மை என்னவென்றால், ஆபிரகாமுக்கு பிதாவாகிய தேவன் அழைத்த பொழுது கொடுத்ததான வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். நாம் யாரையாவது சபித்து விட்டால் அவன் சபிக்கப்பட்டு போவான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அவர்களை சபிக்க வேண்டாம். நாம் ஒருவனை சபித்தால் அவன் முடிந்து போவான், அவன் வம்சம் அழிந்து போகும்.
இது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இதில் என்ன காரியம்? நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணப்பட்டவர்கள். ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் இருக்கிற ஜனங்களை எல்லாம், மனுஷ ஜாதியை எல்லாம் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவர்கள் காலங்களையும் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். நாம் சபிக்க முற்பட்டால் சபிக்கப்படக்கூடிய அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய ரத்தம்தான். அவனுடைய ரத்தத்தை நாம் சபித்தால், அவன் சபிக்கப்பட்டு போனால் அந்த ரத்தப்படி நம்மள வரும். ஆசீர்வதித்து விட்டு போங்களேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்றாகத்தான் இருக்கட்டுமே. ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறாரு. அவனுடைய சாபம் நம்மை ஒன்று செய்யாது, அவன் நம்மை ஒன்று செய்துவிட முடியாது. நம்மை சபித்தாலும் கூட நம் உடம்பை தொடாது, உள்வார்த்தை உடம்பை தொடாது. அதனால் கூடுமான வரைக்கும் சிநேகித்து விட்டு போங்க, அவனும் கர்த்தராலே உண்டாக்கப்பட்டவன் தானே. இதுதான் இந்த வசனம் கூறுகிறது. நமக்கு கஷ்டங்கள் இருக்கும் பாருங்க. சங்கீதம் 42:10 தேவன் எங்கே என்ற சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. ஏன் அவர்கள் சொல்லுகிறார்கள்? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். அவர்களுக்குள்ளே இருக்கிற மதிகேடன், மதிகெட்டவன் என்று சொல்லக்கூடிய பிசாசு அவர்களை அப்படி சொல்லுகிறான். தேவன் இல்லை என்று நாள்தோறும் அவன் சொல்லும்போது, நம்மை நிந்திக்கும் பொழுது நமக்கு அது வேதனையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தேவனுக்கு சாட்சியாக நாம் வாழ்கிறோம். ஆனால் நாம் சிநேகிக்க வேண்டும், அவர்களை சிநேகிக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லுகிறது அவர்கள் அல்ல, அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதான பிசாசின் ஆவி அப்படி செய்கிறது. அடுத்து, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். நமக்கு விரோதமாக அநேகர் போர் செய்கிறார்கள். அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் என்று சங்கீதம் 56:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தங்களை தாங்களே நமக்கு சத்துருக்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சத்துருக்கள் அல்ல, நாம் அவர்களை சத்துருக்களாக நினைக்கவில்லை. ஏதாவது ஒரு காரணம் அவர்களுக்குள்ளே இருக்கும். பொறாமையோ, முற்பகையோ, அல்லது தேவனிடத்தில் இருந்து நாம் பெறுகிற நன்மைகளோ, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அபிஷேகமோ, ஆவியோ, ஆசீர்வாதமோ, ஏதோ ஒன்று. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இதை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? சங்கீதம் 56:9 நான் நம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இதுதான் நோக்கி கூப்பிடுகிற நாள் என்று சொல்லும்போது நமக்கு வேதனைகள் பெருகும். அப்படி பெருகும்போது அவர்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி நாம் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கூப்பிடும் பொழுது இந்த சத்துருக்கள் தானாக பின்னிட்டு திரும்பி ஓடிவிடுவார்கள். அப்பொழுது தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அவர்களும் அறிவார்கள், நாமும் அறிவோம். இப்படி சங்கீதம் 68:1 தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சத்துருண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இதில் பாருங்க, தேவன் எழுந்தருளுவார். நம்மை பகைக்கிறவர்கள் யாருன்னு சொன்னால், தேவனை பகைக்கிறவர்கள், தேவனுக்கு சத்துருக்கள் நம்மையும் பகைப்பார்கள், நம்மையும் சத்துருக்களாக எண்ணுவார்கள். அவரை பகைக்கிறவர்கள் என்று சொன்னால் யார்? துன்மார்க்கர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவர்கள் தான் அவரை பகைக்கிறார்கள். அதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்மை பகைக்கிறார்கள். உலகம் நம்மை பகைக்கிறது, உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்மை பகைக்கிறார்கள். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகம் என்னை பகைக்கிறது, அதனாலே உங்களையும் பகைக்கிறது. இப்போ உலகத்தின் ஆவி உடையவர்கள், உலக
மாம்ச இச்சை உடையவர்கள், ஜீவனத்தின் பெருமை உடையவர்கள், கண்களின் இச்சை உடையவர்கள், இப்படிப்பட்ட உலகத்து மனிதர்கள் அவர்கள் கண்களுக்கு நாம் பாவிகளாக தெரிவோம், சத்துருக்களாக தெரிவோம். அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அதை பார்த்து அவர்கள் பராமரித்தால் படுவார்கள். நம்மால் என்ன செய்ய முடியும்? அவர்களை நாம் நிந்திக்கக்கூடாது, பகைக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது, நாம் ஜெபிக்க வேண்டும். இது ஒரு பெரிய சத்தியம். இதற்கு ஒரு பெரிய கிருபை வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 69:19 என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் அவமானத்தையும் தேவரீர் அறிந்திருக்கிறீர். சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நமக்கு நிந்தை, வெட்கம், அவமானத்தை எல்லாம் சத்துருக்கள் தருவார்கள். அதையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். சத்துருக்கள் எல்லாரும் நமக்கு முன்பாக இல்லை, தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள். நாம் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். நாம் செய்ய வேண்டியது நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நமக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறவர்கள் 1000, 1000, 10,000 பேராக இருந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. ஏனென்றால் அவர்களை காட்டிலும் பெரிய சேனை நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய சேனை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதனால் நாம் பயப்படக்கூடாது, கவலைப்படவும் கூடாது. ஆண்டவர் சகலத்தில் செய்ய வல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து சங்கீதம் 71:10 என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். நம்முடைய ஆத்மா அழிந்து போக வேண்டும், நம்முடைய ஆத்மாவை துக்கப்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்கிறது வேறு. நம்முடைய ஆத்மா கரைப்பட்டு போகாமல் காத்துக்கொள்ள வேண்டும், சரீரத்தையும் கரைப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சரீரம் இந்த பூமியோடு அழிந்து போகும். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் கொள்ளாமல் உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒருங்கே நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. சரீரத்தை ஆகிலும் ஆத்மாவாகிலும் அவர்தான் அழிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்ம சரீரத்தை அழிக்கலாம், கொன்று போடலாம். நம்முடைய ஆத்மாவார்கள் ஒன்று செய்ய முடியாது. அந்த ஆத்மாவுக்கு காரணம் தேவனுடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அது தேவையான நாளிலே அவர் தன்னுடைய கையை நீட்டி அதை எடுத்துக்கொள்வார். அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 74:4 சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளமாக நாட்டுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் உம்முடைய ஆலயங்கள் என்று சொல்லும்போது இதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. நாமே தேவனுடைய ஆலயம். நம்முடைய ஆத்மாக்குள்ளே அல்லது நம்முடைய ஆவிக்குள்ளே துக்கத்தை உண்டு பண்ணும்படியாக இந்த ஆவிகள் கிரியை செய்யும், நமக்குள்ளே பிரவேசிக்க முயற்சி செய்யும். ஆனாலும் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர் சகலத்தையும் மாற்ற அவராலே முடியும். அடுத்து, எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறது சத்துருக்களுடைய ஆவி. இப்படி பரியாசம் பண்ணுதல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட பல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். சாராள் என்ன சொன்னால், இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்லி
அவர் இஸ்மவேலை ஆகாரை புறமே தள்ளிவிட்டார். ஏன்? அந்த அடிமை பெண்ணின் மகனாகிய இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான். பரியாசம் பண்ணுகிறான் என்று சொன்னால் நம்மை அற்பமாக எண்ணுகிறான், அவனை உயர்த்துகிறான், அவனுக்கு பெருமை நாவி வந்துவிட்டது, நம்மை தாழ்வாக எண்ணுகிறான் என்று அர்த்தம். அவனை பெருமையாக எண்ணுவதும் நம்மை தாழ்மையாக எண்ணுவதும் அதனாலே அவன் பரியாசம் பண்ணுகிறதும் அது பிசாசுடைய சுபாவம். அதனால பரியாசம் பண்ணுகிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொல்லாத பிசாசின் வல்லமைக்கு விரோதமாக ஜெபிக்க வேண்டும். அடுத்து, நம்மை ஏன் நிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனையும் நிந்திக்கிறார்கள், காலடிகளையும் நிந்திக்கிறார்களாம். சத்துருக்கள் யாருடைய சத்துருக்கள்? தேவனுடைய சத்துருக்கள். தேவனுடைய சத்துருக்கள் என்று சொன்னால் யார்? விக்கிரக ஆராதனைக்காரரும் பிசாசின் பிடியிலே இருக்கக்கூடிய அடிமைகளும். ஊழியக்காரன் என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது தேவன் சொன்னார், என்னுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட யூத ஜனங்களாகிய 1,44,000 பேர் முத்திரை இடப்பட வேண்டும் என்று சொல்லும்போது என்னுடைய ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள். நீர் அபிஷேகம் பண்ணினவனுடைய காலடிகள், அதாவது தேவன் நம்மை எல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் கூட இவர்கள் என்ன செய்வார்கள்? நிந்திக்கிறார். இப்படி செய்கிறவர்கள் சத்துருக்கள் அழிவார்கள், அக்கிரமக்காரர் சிதறண்டு போவார்கள் என்று சங்கீதம் 92:9 சொல்கிறது. அடுத்த சங்கீதம் 102ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாக சாபம் விடுகிறார்கள். பாருங்க, சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை நிந்திக்கிறார்கள். நம்ம மேலே மூர்க்கமான வெறி கொண்டவர்கள் நமக்கு விரோதமாக சாபம் விடுகிறார்கள். நம்மை சபிக்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள் தேவையில்லாமல் நம்மை பகைக்கிறார்கள், நம்ம மேலே சாபம் இடுகிறார்கள். அவர்கள் சாபம் நம்மை ஒன்று செய்யாது பிரியமானவர்களே. ஆனால் நாம் சபிக்கக்கூடாது. நாம் யாரையாவது சபித்து விட்டால் அவன் நிச்சயமாய் சபிக்கப்பட்டு போவான். பிலேயாம் அப்படித்தானே சொல்லுகிறான். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிக்க முடியாது. அவர்களை ஆசீர்வதித்த தான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். பாருங்கள், பிலேயாம் என்ன செய்தான்? ஜனங்களை ஆசீர்வதித்து விட்டு போய்விட்டான். அவனுக்கு தெரியும், இல்லை என்றால் அவன் சபிக்கப்பட்டு போயிட்டு இருப்பான். அவன் எவ்வளோ புத்திமான நடந்து கொண்டான். அவன் பிசாசினால் வழி நடத்தப்பட்டாலும் கூட அவன் ஏன் ஆசீர்வதித்தான்? இதுதான் காரணம். நாமும் கூட நம்ம சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து விட்டு போகலாமே, என்ன நாம் குறைந்து விட போகிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, என் சத்துருக்கள் உடைய வசனங்களை மறந்தபடினாலே என் பக்தி வைராக்கியம் என்னை பற்றிக்கிறது. யார் நம்மை பகைப்பார்கள், விரோதிப்பார்கள் என்றால், வசனங்களை மறந்தது யாரோ, அல்லது பின்மாற்றக்காரர்கள், தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்காத ஜனங்கள், இவர்கள் தான் நம்ம என்ன செய்வார்கள்? நமக்கு விரோதமாக கிரியை செய்வார்கள். அதனாலே நாம் தேவன் மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கிறதுனால அவர்கள் நம்மை பகைக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். நம்மை தேவனை குறித்தவர்கள் துன்மார்க்கமாக பேசுவார்கள், அவருடைய நாமத்தை வீணாய் வழங்குவார்கள். இப்படி பொறாமையின் நிமித்தமாக இப்படி செய்வார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, நாம் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னால், மீகா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே
என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மத்தேயு 10:36 சொன்னார். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு. இப்படி சொல்லப்பட்ட வசனத்தில் இந்த சத்துருக்கள் யார், எப்படி நம் சத்துருக்கள் நம்முடைய வீட்டார் நமக்கு சத்துருக்களாக இருப்பார்கள் என்பதை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னதாக லூக்கா 19:43 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை பார்க்கலாம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு உன்னை இடித்து போடுவார்கள் என்று எருசலேமை பார்த்து, தேவாலயத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டதை பார்க்கிறோம். சத்துருக்கள் எதற்காக தேவாலயத்தை இடித்து போட்டார்கள்? தேவனை ஆராதிக்க கூடாது என்பதற்காக. அநேக பரிசுத்தவான்களை கொன்று போட்டார்கள். நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? நாமே தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்யத்தான் செய்வான். நம்மை இடித்து போடத்தான் செய்வான். நம்முடைய சரீரத்தை அழிக்க முடியாதத்தான் வருவான். ஆனாலும் பிரியமானவர்களை கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்மை சுற்றிலும் நம்மை காக்கும்படிக்கு தேவன் இருக்கிறார். இதோ இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்திலே ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் என்று வெளிப்படுத்துதல் 11:12 பார்க்கிறோம். இது தேவனுடைய சாட்சிகளாகிய 2 சாட்சிகள். அவர்கள் கொலை செய்யப்பட்டு 3 நாள் கழித்து வானத்துக்கு ஏறி போனார்கள். அப்பொழுது அவரை பகைத்தவர்கள் எல்லாம், சத்துருக்கள் எல்லாம் அவர்களை உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்தார்கள். இப்படி நம்ம இன்றைக்கு பகைக்கிறவர்கள் எல்லாரும் நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நிச்சயமாய் நம்மை பார்ப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நொடி பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தருடைய வருகையின் போது நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, மறுரூபம் அடைந்த சரீரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்மை எல்லாரும் பார்ப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லப்பட்ட செய்தியில் இஸ்ரவேலுக்கு யாரெல்லாம் சத்துருக்கள் என்பதை பார்க்கலாம். இஸ்ரவேல் என்பவன் யார் தெரியுமா? நோவாவின் வம்சத்திலே சேம், காம், யாப்பேத் என்ற 3 பேர் தான். இந்த 3 பேரால் தான் உலகம் உண்டானது. மீண்டும் நிலப்பிரளயத்துக்கு பிறகு சேமின் வம்சத்தைச் சேர்ந்த ஆபிரகாம், ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபு தான் இஸ்ரவேல், இஸ்ரவேல் தான் இஸ்ரவேலர்கள். இந்த சேமின் வம்சத்தைச் சேர்ந்த ஆபிரகாமுக்கு கேத்தூராலின் மூலமாக 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மீதியான். இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேலுக்கு துன்பம் கொடுத்தார்கள். காம் வம்சத்தைச் சேர்ந்த கானான் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் கானானியர்கள். இந்த கானானிய வம்சத்தைச் சேர்ந்த பிலிஸ்தியர்கள், இந்த 7 ஜாதிகள், இவர்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய ஆகாரின் வம்சத்தைச் சேர்ந்த இஸ்மவேல், இவனும் சத்ருவானான். இப்படி ஒரே குடும்பத்திலே ஒரே மனிதனுடைய பிள்ளைகள் சகோதரர்களுக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்தார்கள். இதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்றெல்லாம் சொல்லப்பட்ட இந்த செய்தியை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபிக்க வேண்டாம், ஆசீர்வதிங்கள் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது பலி அந்த இரத்த பழியை ஒரு ஆடோ மாடோ அழிக்கப்படும் போது அந்த பழியானது அந்த பலியினாலே நீக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்த பழியெல்லாம் நீக்கிவிட்டார். இப்பொழுது நாம் நம்முடைய சொந்த இரத்தத்தை குறித்த குற்றம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லாரும் ஒரே இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால நம்மை சபிக்கிறவனை, நம்முடைய உறவினன், நம்முடைய இரத்தத்தை சேர்ந்தவன், அந்த இரத்தப்பழி நம்ம மேலே வரக்கூடாது. அவன் சபிக்கப்பட்டு போகக்கூடாது. அவனுக்காகவும் கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். எனவே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் இந்த மேலான சத்தியத்தை அறிந்து கொண்டு அப்படி நடக்கும்படியாக நம்முடைய இரத்தத்தை
நம்முடைய உறவினர்களை நாம் செவிக்காதபடிக்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபையை தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், சபிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், இவர்களை எல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெரிதான காரியம். அதற்கு ஒரு பெரிதான அபிஷேகம் இல்லாமல் முடியாது. ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாடுபட்ட பொழுது, சிலுவையின் மரணத்தை பொழுது அவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். ஹபரகா துஷந்திஹே நாலா துஷத்தியானியா. அப்படிப்பட்ட ஒரு ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர், வேதனைப்படுத்துகிறவர்கள் அநேகர். ஆனாலும் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிட்டோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொன்னீரேன். நாங்கள் ஆசீர்வதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கட்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். ஏனென்றால் அவர்களை அந்த விதமாக துன்பப்படுத்துகிறவர்கள் பொல்லாத பிசாசின் ஆவிகள், அதிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும் ஒரு சாட்சியை ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.